இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் தீபம் வழக்கு தொடர்பாக மேல்முறையீட்டு மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இது குறித்தான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் சார். இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. என்றால் தனி நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பின்படி தீர்ப்பை ஏத்தணும், அதை அறநிலையத்துறையை ஏத்தணும்னு சொல்லி இருக்காங்க. அதுல மேலும் ஒரு வரவேற்கத்தக்க அம்சம் என்னவென்று சொன்னால், அந்த தீபஸ்தம்பம் இருப்பது தேவஸ்தான இடத்தில், ஆகவே தேவஸ்தானமே அதுல விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இருப்பது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் முதல்ல தீர்ப்பு சொல்லும் பொழுதே மேதகு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவர் தீர்ப்புல குறிப்பிட்டிருந்தார், இது வெறும் தீபம் ஏத்துற பிரச்சனை மட்டுமில்ல, தேவஸ்தானத்தின் இடம் குறித்த உரிமை குறித்த பிரச்சனை. ஏனென்றால் 1991 பிரிவி கவுன்சில் தீர்ப்புல சரியா சொல்லி இருக்காங்க. என்னன்னு சொன்னா, தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸ், முஸ்லிம்கள் உரிமை கொண்டாடும் கட்டிடம், அது அந்த 33 சென்ட் மட்டுமே அதுக்கு சொந்தம், மீதி முழு குன்றும் முருகனுக்கு சொந்தம்னு அந்த தீர்ப்புல இருக்கு. ஆகவே இது தேவஸ்தானத்துக்கான இடம், தேவஸ்தானமே அங்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. தமிழக அரசு நீதிமன்ற தீர்ப்பை மதித்து அங்கு உடனடியாக தீபம் ஏற்றும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இரண்டாவது, இந்துக்கள் ஒரு நாளா அந்த தர்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டிடம், தி ஸ்ட்ரக்சர் கிளைம் பை முஹம்மடன்ஸ், அதுக்கு இந்துக்கள் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தவில்லை. அதனால இதை உடனடியாக அரசாங்கம் எந்த சால்ஜாபும் சொல்லாமல் இந்து விரோத போக்கை கைவிட்டு அந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். திருப்பரங்குன்றம் மலையில் பொதுமக்கள் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னும், அதிகாரிகள் மட்டுமே தீபம் ஏற்றணும் அப்படின்னும் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு இல்லைங்க. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், பையன் தப்பு பண்ணினான்னா அதை சரி பண்ணுன்னு அந்த பையனையே நாம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தப்பு பண்ணி கந்தன் மலைய சிக்கந்தர் தர்கான் எல்லாம் பேசின அறநிலைத்துறைக்கு சாட்டை அடி கொடுத்து நீ ஏத்து அப்படின்னு தீர்ப்பு அளித்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். தப்பு பண்ணாதேன்னு சொல்லுது கோர்ட். இப்ப ஓகே சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.